ஹலோ மை செல்ல குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையை பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பழமையான ஊரை பத்தி பேச போறோம். அந்த ஊர்ல வெயில் காலத்துல கூட பனி பெஞ்சிட்டு இருந்தது. அதனால அங்க இருந்த மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. அந்த குளிரை பொறுக்க முடியாம மக்கள் வாழ்ந்து வந்திருந்தாங்க. அங்க ஒரு சின்ன பையன் அவங்க பாட்டி உடம்பு சரியில்லாதனால அவங்கள பெட்ல படுக்க வச்சுட்டு அவங்களுக்காக ஒரு மெழுகுவத்தியை ஏற்ற முயற்சி செஞ்சான். ஆனா அங்க அந்த மெழுகுவத்தி எரிஞ்ச உடனே அணைஞ்சிருச்சு. ஏன்னா அங்க ரொம்ப குளிர் அதிகமா இருந்தது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் குளிரை தாங்க முடியாம, எந்த ஒரு நெருப்பும் எரியாம, சமைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவன் ஜன்னல் வழியா ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நெருப்பு மூட்ட முயற்சிருந்தாங்க. அப்போ அவங்க பேசுறத ஆரவ் கேட்டான். இங்க இருந்து பக்கத்துல உள்ள காட்டுல போனா அங்க நம்மளால நெருப்பு பற்ற வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத இவன் காது கொடுத்து கேட்டிருந்தான். காட்டுக்குள்ள போக முடியாது, தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தத அவன் கேட்டான். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம போய் அந்த காட்டுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேகும்ல அவனுக்கு தேவையான ஃபுட்டு, தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவன் மெதுவா அந்த காட்டு பக்கமா நடந்து போக ஆரம்பிச்சான். அப்போ அவன் போக போக அங்க ஒரு சின்ன குகை இருந்தது. அந்த குகை பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கிறத ஆரவ் பார்த்தான். உடனே அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனான். அப்போ அங்க ஒரு குட்டி டிராகன் இருந்தது. அந்த குட்டி டிராகன் ஆரவ பார்த்து பயந்து ஒதுங்குச்சு. உடனே இவன் என்ன பண்ணா, அவன் பேக்குள்ள இருந்து ஒரு பிரெட் எடுத்து அந்த குட்டி டிராகனுக்கு பிச்சு பிச்சு குட்டி குட்டியா அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். அதுவும் அழகா சாப்பிட ஆரம்பிச்சது. அப்படி அவன் கொடுக்க கொடுக்க இதுவும் நல்லா ஜாலியா விளையாடிட்டு அவன் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆரவன் என்ன பண்ணா, அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த டிராகனுக்கு நிறைய பிராக்டிஸ் கொடுத்து அது வாயில இருந்து நெருப்ப வர வச்சான். அப்போ அது குட்டி குட்டியா நெருப்ப விடும்போது அது ரொம்ப சந்தோஷமாகி குதிக்க ஆரம்பிச்சது. உடனே இவன் என்ன பண்ணா, இந்த டிராகனை நம்ம ஊருக்குள்ள கூட்டிட்டு போனா ஆரவ் அந்த டிராகனுக்கு ரொம்ப சியர் அப் பண்ணி ஃபயர் வர வச்ச உடனே அதுக்கப்புறம் அவன் அந்த கேண்டல பத்த வச்சோன்னு அது எரிய ஆரம்பிச்சது. உடனே அவன் சந்தோஷப்பட்டு அந்த டிராகனை அவன் ஊருக்குள்ள கூட்டிட்டு போனான். உடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் அந்த டிராகனை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டிராகன் நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. உடனே ஆரவ் முன்னாடி நீங்க பயப்படாதீங்க, இந்த டிராகன் நமக்கு நெருப்பு கொடுக்கும், நமக்கு நல்லதுதான் பண்ணும், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்ட அவன் சொன்னான். அதுக்கப்புறம் அந்த டிராகன் முன்னாடி நெருப்ப விட ஆரம்பிச்சோன்னு அங்க இருக்கிற பனி எல்லாம் கரைய ஆரம்பிச்சது. அதை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தீர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆரவ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நிறைய கறி துண்டுகள்லாம் எடுத்துட்டு போனோன்னா அங்க டிராகன் நெருப்பு பத்து வச்சோன்னு ரொம்ப சந்தோஷமா ஆனாங்க. சோ இதுல எந்த வகையான உழைப்பும் நம்மள வெற்றி அடை செய்யும். சில சமயம் நம்ம உலகத்துல நிறைய மாற்றங்களும் உருவாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ்.